முதல்ல நீங்கள் பெற்ற மகன் ஆக்ஷன் சொல்லி நடிக்கிறப்ப அந்த உணர்வு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது? ஆமாவா, அரசியல்வாதி, தொழிலதிபர்கள், சினிமாக்காரர்கள் அப்பனும் மகனும் சேர்ந்து செய்வது என்பது ரொம்ப கொடுமை. ஒரு தலைப்பு செய்தி வந்திருக்கும், மகனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் அப்பா பிரச்சனை பண்றாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்பாவும் மகனும் சேர்ந்து செய்வது அது அந்த அளவுக்கு என்னை நான் அதை விட அவன் பக்குவப்படுத்துகிறான். நான் எமோஷனாலும் அவன் பேலன்ஸ் ஆகிடுவான். அவன் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லை. அவன் கோபம் இல்லாத அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு எங்களை டீல் பண்ணால் அது எம்எஸ் பாஸ்கர் மாமா அவர்களுக்கு தெரியும், இளவரசாருக்கும் தெரியும். ஸோ அந்த மெச்சூரிட்டி அவன்கிட்ட வந்துருச்சு. எனக்கு என்ன, எனக்கு 20களில் வந்த மெச்சூரிட்டி 30களில் வந்துருக்கு, அவ்வளோதான். நான் சுயமாக வந்தவன், அவன் ஒரு சப்போர்ட்டில் வந்தவன், அவ்வளோதான். இதான் உண்மை, தான் ட்ராவல். எந்த தந்தையரும் சுயமாக மேலே வந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு 15 வயதில் நாம பெற்ற மெச்சூரிட்டி நமது பிள்ளை பெற்றுவிட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவன் அந்த மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டான். ஸோ அந்த வகையில் அவனோட ஒர்க் பண்ணுற போது நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அவன் டேஸ்ட் டோட்டலாக ஒதுங்கிட்டேன். நான் இன்னும் சொல்லப்போனால் பாதி காட்சிகளுக்கு மேலே நான் சிம்பதிவனுடைய படத்தில் இருப்பேன். அதெல்லாம் தம்பி இவர் பேசுவார், ஹீரோ பேசுவார். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.